ஈரானை தாக்குவதற்கு அணு ஆயுதங்களுடன் தயாராகும் இஸ்ரேல். மீண்டும் சிங்கள அரசை குறிவைக்குமா கனடா, எச்சரிக்கையுடன் இருக்கும் இலங்கை. ரணிலின் தேர்தல் தந்திரம், அரசியல்வாதிகளிடையே நிலவும் பீதி. இலங்கையின் போர் வெற்றியை நினைவு கூறும் சமயத்தில் கனடா தலைவர்கள் கொண்டு வரும் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று இலங்கையின் ராஜதந்திர வட்டாரம் தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் இலங்கையில் போர் வெற்றியை நினைவு கூறுதல் தொடர்பான கலந்துரையாடல்களின் போது இந்த விடயம் தொடர்பில் பேசப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரோ இலங்கை மீது இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இது இரு நாடுகளுக்கும் இடையே ராஜதந்திர மோதலை தூண்டியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இலங்கை கனேடிய தூதுவரை வரவழைத்தது. இந்த விடயத்தில் இதற்கு முன்னர் இலங்கை எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் இம்முறையும் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் மீண்டும் இடம்பெறுமா என்பதை உறுதிப்படுத்த இலங்கை அரசாங்கம் ஆர்வமாக உள்ளதாக ராஜதந்திர வட்டாரம் தெரிவித்துள்ளது. போரின் போது இலங்கையில் நடந்த சம்பவங்கள் இனப்படுகொலைக்கு சமனானவை அல்ல என்று கனேடிய கூட்டாட்சி அரசாங்கம் முடிவு செய்திருந்தாலும் கனேடிய தலைவர்கள் இத்தகைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் என்பது மறுக்க முடியாத உண்மை என்றும் அவர்கள் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிபர் தேர்தல் நடத்தப்படாமல் தொடர்ந்தும் ரணில் விக்ரமசிங்க பதவியில் இருப்பதற்கான வியூகங்கள் வகுக்கப்படுகின்றனவா என்ற சந்தேகம் மக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளிடத்தில் ஏற்பட்டிருப்பதாக இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவர் ஸ்ரீஸ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், இலங்கையின் அரசியல் சாசனத்தின்படி எதிர்வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதம் அளவில் அதிபர் தேர்தல் நடைபெற்று புதிய அதிபர் பொறுப்பேற்க வேண்டும். இலங்கையில் தேர்தல் ஆணைக்குழுவும் புதிய தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்றும் அதற்காக திகதி மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறி வருகின்றது. இது இப்படியிருக்க அரசியல்வாதிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் அதிபர் தேர்தல் ஒத்திவைக்கப்படும் என்ற சந்தேகம் தொற்றிக் கொண்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து செல்வது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கத்தோலிக்க திருச்சபைக்கு எழுத்து மூல உறுதியை வழங்கியுள்ளது. முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ வாய்மொழியாக உறுதியளித்திருந்த போதிலும் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று கர்தினால் மெல்கம் ரஞ்சித் நினைவு கூர்ந்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து விசாரணை நடத்திய அதிபர் ஆணைக்குழு சமர்ப்பித்த அறிக்கையின் எஞ்சிய பகுதிகள் கத்தோலிக்க திருச்சபைக்கு கிடைத்துள்ளதாகவும் கர்தினால் தெரிவித்துள்ளார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னாள் அதிபர் மைத்ரிபால ஸ்ரீசேன வெளிப்படுத்தியதை அடுத்து நாடாளுமன்றத்தில் புதிய 3 நாள் விவாதம் நடைபெறவுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 24, 25 மற்றும் 26ஆம் திகதிகளில் நாடாளுமன்றம் கூடும் எனவும் எதிர்க்கட்சிகள் முன்வைத்த பிரேரணைக்கு இணங்க உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஒத்திவைப்பு வேளை விவாதம் குறித்த 3 நாட்களில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பயனுள்ள விவாதமாக இருக்குமா அல்லது 45 மில்லியன் ரூபாய்களை செலவிட்ட சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா யோசனையை போன்று பயனற்றதாக அமைந்துவிடுமா என்பது தொடர்பில் சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது. மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் மிகப்பெரிய அளவிலான ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது ஏவப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. அத்தோடு ஈரான் மீதும் நிச்சயம் தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் பகிரங்கமாக அறிவித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றம் நிலவி வருகின்றது. ஒரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் மீது கடுமையான எச்சரிக்கை விடுத்துக் கொண்டு மறுபக்கம் இஸ்ரேலினால் ஏற்படக்கூடிய சேதங்களை குறைத்துக் கொள்ளவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அதேவேளை ஈரான் மீது பதில் தாக்குதல் நடத்துவதில் இஸ்ரேல் உறுதியாக இருப்பதாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் அதிபர் மைத்ரிபால ஸ்ரீசேனவிற்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை எதிர்வரும் மே மாதம் 9ஆம் திகதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பதற்கு மைத்ரிபால ஸ்ரீசேனவிற்கு எதிராக விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு தொடர்பான வழக்கு இன்று நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்ட நிலையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அதிபர் சந்திரிகா
பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் தாக்கல் செய்த மனு ஒன்றின் அடிப்படையில் முன்னாள் அதிபர் மைத்ரிபால ஸ்ரீசேனவிற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பதற்கு எதிராக இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மைத்ரிபால ஸ்ரீசேன அதிபர் பதவியிலிருந்து விலகிய போதிலும் கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பது சட்டத்திற்கு முரணானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட நியமனங்கள் தொடர்பில் கட்சியின் பதில் பொதுச் செயலாளரால் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மாறி மாறி வருகின்ற அரசாங்கத்துடன் கூட்டு சேர்வது ராஜதந்திரமாக இருந்தால் கருணா அம்மான் செய்ததும் ராஜதந்திரம் என தமிழர் ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணியின் உபதலைவரும் அம்மான் படையணியின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான ஜெயா சரவணா தெரிவித்துள்ளார். பிரத்யேகமாக வழங்கப்பட்ட செவ்வியொன்றின் போது கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அம்மான் படையணியின் தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட வேலை திட்டங்கள் அனைத்தும் சரியான முறையில் சென்று கொண்டிருக்கின்றது. வன்னி பெருநிலப்பரப்பில் நூற்றுக்கணக்கான போராளிகள் எம்முடன் இணைந்து வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். அதேபோல் கிழக்கு மாகாணத்தில் வருகின்ற வேரமளவில் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நைனாதீவை சேர்ந்த பெண்ணொருவர் கடலில் பயணித்தவாறு குழந்தை பிரசவித்துள்ளார். இந்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த பெண்ணிற்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து நைனாதீவு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்னர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு வைத்தியரால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கான ஆம்புலன்ஸ் படகு தற்போது சேவையில் ஈடுபடாததன் காரணமாக பொதுமக்கள் பெண்ணை போக்குவரத்து படகில் ஏற்றி குறிகாட்டுவார் நோக்கி அழைத்து வந்துள்ளனர். அதேவேளை கடலில் படகு பயணித்துக் கொண்டிருந்த வேளை பெண்ணுக்கு பிரசவ வலி அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் படகில் பயணித்த பெண்களின் உதவியுடன் குழந்தை பிரசவித்துள்ளார். மேலும் படகு குறிக்கட்டுவான் இறங்குதுறையை வந்தடைந்ததும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இதற்கமைய தாயும் குழந்தையும் நலமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவில் நடைபெற ஏற்பாடாகியுள்ளது. குறித்த செயற்குழு கூட்டம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் கட்சி முகம் கொடுத்துள்ள வழக்குகள் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக இதன்போது ஆராயப்பட உள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பொது வேட்பாளர் விடயத்தை சாதகமாக பரிசீலிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளனர். கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ரா சம்பந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன், ரா சாணக்கியன் மற்றும் சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஆகியோர் இதுவரை தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் எதிர்மறையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். எனவே தமிழ் பொது வேட்பாளர் குறித்து உறுதியான முடிவும் இக்கூட்டத்தில் எட்டப்பட உள்ளது.